ஆப்ஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மே 31 வந்துட்டு ஒரு பெய்டு டிஸ்கஷன் துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது 1 month டூரேஷன் உள்ளது. உங்களுக்கென்று தனித்துவமாக நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கலந்தாய்வு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றிட்டு இருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. பைசல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது, வரைபடம் நியூஸ் எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இது நோக்கமே. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸோட மொமெண்டமை நீங்கள் வந்து கேட்சப் பண்ண முடியும். இது ஃபியூச்சர்ஸோட இன்றைய லெவல்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். 24,700 அப்படிங்கிறது வந்துட்டு பேஸ்டு லெவல். 24,784, 24,850 ஒரு முக்கியமான லெவல்ஸ். 24,657 ஒரு லெவல், 24,600 ஒரு லெவலாக பார்க்கப்படுகிறது. இது 24,650 காலுக்கு உண்டானது. 92 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் ஏடிஎம். 50 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பேஸ்டு. 200 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பேஸ்டு. இதற்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணுங்கள். இது 24,750க்கு உண்டான டேட்டா. இதில் 92 ரூபாய் காமன், 50 ரூபாய், 165 ரூபாய். 24,550க்கு உண்டானது கால் புட்டுக்கு ரெண்டுக்குமே. 95 ரூபாய் காமன், 57 ரூபாய், 141 ரூபாய். இது எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இரண்டு பேர்த்துக்குமே பதிவு பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் பேஸ் பண்ணி இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ்டு நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வந்து நம்ம எல்டிபி வச்சு தான் பண்ணியிருக்கிறோம். க்ளோசிங் அப்படிங்கிற செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கல. அது வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணிடலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் தான் நமக்கு முக்கியம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்பைரி இன்றைக்கி இருக்கிறதுனால எப்போவும் உங்கள் மனசில் இருக்கிறது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நமக்கு மதிப்பு இருக்க போகுது, வேல்யூ கொடுக்க போகிறாங்க. ஓடிஎம் அண்ட் ஏடிஎம்க்கு வந்துட்டு 0 பாயிண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சாலும் அந்த ஸ்ட்ரைக் வந்து 0 ஆக போகுது. அது எங்கே முடியும் அப்படிங்கிறத வந்து யூகிக்கத்தான் முடியுமே தவிர இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால 24,650 கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் தான் கம்மியான க்ளோசிங் நடந்த ஸ்ட்ரைக் 24,650. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா 15 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ 15ன்னு எழுதிடுங்க. முதல் 15ங்கிறது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுங்க. இதில் யார் அதிகமாக இருக்கா? கால் அதிகமாக இருந்தால் ப்ளஸ் பண்ண போகிறோம், புட் அதிகமாக இருந்தால் மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே புட் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரைக்கோட நம்ம மைனஸ் பண்ணும்போது 24,635 அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது. இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 31 புள்ளிகள் மார்க்கெட் டிஸ்கவுண்டில் இருக்குது. இப்போது இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எக்ஸ்பைரி எப்போ நில் பொசிஷன் வரணும். ஒன்று ஸ்பாட் ஃபியூச்சருக்கு வரணும், இல்லை ஃபியூச்சர் வந்து ஸ்பாட்டுக்கு போகணும். நான் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் மந்த்லி ஃபியூச்சர் நீங்கள் கணக்கு எடுக்கிறீங்க. இங்கே இந்த கான்ட்ராக்டுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கணும். அந்த ஃபியூச்சர் இல்லை. அப்படி ஃபியூச்சர் இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறக்காக தான் ஒரு ஸ்ட்ரைக்கோட சேம் ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸை நம்ம கணக்கில் எடுக்கிறோம். ஓகே, இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இதில் நமக்கு கால் செல்லர் தனியாக இருப்பாங்க, புட் செல்லர் தனியாக இருப்பாங்க, கால் பையர். நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். அடுத்தது கால் செல்லர் ப்ளஸ் புட் செல்லர் இந்த ஜோனில் நம்ம பார்க்கலாம். அப்போது
24,650க்கு நம்ம கால் செல்லராக இருந்தாலும் சரி, கால் பையராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதற்கு 24,650 காலுக்கு 85 ரூபாய்ங்கிற மதிப்பு வேண்டுமென்றால், இதுதான் க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ், வேண்டுமென்றால் சந்தை நமக்கு 24,650 ப்ளஸ் இந்த 85 ரூபாய், அப்போ என்ன வரும், 24,735 அப்படிங்கிற ஒரு ஜோன் நமக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் பை பண்ணியிருந்தா இதற்கு மேலே போனால் தான் ப்ராஃபிட், செல் பண்ணியிருந்தா அதற்கு மேலே போனால் லாஸ், அவ்வளோதான் லாஜிக். செல்லருக்கு வந்து இதை தாண்டினா லாஸ் வந்துடும், பையருக்கு ப்ராஃபிட் வரும். அப்போது இதுவரை இருக்கக்கூடிய இது ப்ராஃபிட் வருவதா அப்படின்னா வரும், ஆனால் அது டெம்பரவரி. நம்மளுக்கு எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்ச் இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதனால தான் மார்க்கெட்டில் டிகே அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குது. அப்போ 24,650 புட் ஆப்ஷனுக்கு 100 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்போது -100, அப்போ 24,550 அப்படிங்கிற ஆன்சர். அப்போது 24,550 டு 24,750 இந்த இன்பிட்வீன்குள்ளே இருக்கிற வரை தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கால் செல்லரும் சரி, புட் செல்லரும் சரி, சேஃபாக இருக்கக்கூடிய ஜோன் 24,550 டு 24,735. இது ஸ்பாட்டு கிடையாது, வீக்லி ஃபியூச்சர்ஸ் தான். ஓகே, இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 185 பாயிண்ட்ஸ் வருது. அப்போ இது 200 ரவுண்டாக பண்ணிங்கன்னா 24,850 24,450 இதுதான் இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. இது வந்து ஒயிட் ஜோன், இது வந்துட்டு எட்ஜ் ஜோன் சொல்லலாம், ஷார்ட் ஜோன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ இதை லோ பேஸ்டு எடுத்துட்டா இந்த ரெண்டு பேர்த்துக்கு லோ வந்துட்டு ஒரு 50 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு இம்பேக்ட் பண்ணிட்டோம்னா 24,600 டு 24,700 ஒரு இம்பேக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதை தாண்டி நிலை பெறுகிறார்களா அப்படிங்கிறதான் இங்கே வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அடுத்தது நமக்கு அட்டவணை. அட்டவணை பொறுத்தவரை 24,700 கால் 24,600 புட் மார்க்கெட் வந்துட்டு பேஸ்டு இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா 24,600 டு 24,700. அப்போ இன்றைக்கி அட்டவணை இதில் என்ன மாற்றம் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்தை மாற்றங்கள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. அப்போ இன்றைக்கி என்ன ஸ்ட்ரைக் வராங்க அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் பண்ணுங்கள். அப்போ இதிலிருந்து அவங்க வந்துட்டு ப்ரொமோஷன் ஆகிறாங்களா இல்லை வந்துட்டு இறங்குறாங்களா அப்படிங்கிறத, டீப்ரமோட் ஆகிறாங்களா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூம் வைஸில், இப்போ நம்ம வேல்யூ வைஸில் பார்க்கலாம். வேல்யூ வைஸில் நமக்கு 24,700 கால் 700 புட் ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டா ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,700 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வர்த்தகமானால் அது ஒரு தாக்கத்தையும், கீழே வர்த்தகமானால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ 24,700 ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டில் டிகே அதிகமாக ஆகுது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக்லேயே இன்றைக்கி வேல்யூம் அண்டு வேல்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா நமக்கு சைடுவே கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பாகவும் செய்து விடுவார்கள். அப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த 3 ஸ்ட்ரைக்கும் மிக அதிகமான டேர்ன் ஓவர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்ட்ரைக்கு அப்பாற்பட்டு சந்தை முடிவு இருக்குது, இப்போதைக்கு குறைவாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அடுத்து ஆப்ஷன் செயின். இம்ப்ளைடு வாலிட்டி பார்க்க போனால் நமக்கு கால் சைடு 15ஆகவும் புட் சைடு வந்து 18 இருக்குது. இது இம்ப்ளைடு வாலிட்டி நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷனே நமக்கு ஆக்ஷன் மோடில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து குறைகிறதா எடுத்ததுமே குறைகிறதா அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அடுத்து டைம் வேல்யூ. இப்போ நான் 100 பாயிண்ட்டுக்கு உண்டான டைம் வேல்யூவே பண்ணிக்கலாம். இப்போ இது 100 ரூபாய். அப்போது நமக்கு 24,635 அப்படிங்கிற இடத்த நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது
டிஸ்கவுண்டில் மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ 24,600 காலோட விலை 35 ரூபா, 24,700 புட்டோட விலை 65 ரூபா. இதுதான் ஜோன். ஏன்னா 100 ரூபாய் இவங்க பிரிச்சுக்க போகிறாங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ ஃபஸ்ட்டு பார்க்கணும். 118, இது வந்துட்டு 109, 227 ரூபா. 100 ரூபாய் கழிச்சிட்டா 127 ரூபா. இந்த 127 ரூபா தான் இவங்களுக்கு பிரிச்சே கொடுத்துருக்க போகிறாங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரை இதற்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ, இந்த 128 ரூபா டைம் வேல்யூவை 0 பண்ணணும். அப்போ அதற்காக மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற வரை மட்டும்தான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்ஷன் மோடில் இருக்கும். அதர்வைஸ் வந்து மார்க்கெட் ஹை ஆர் லோ பிரேக் பண்ணாமல் புட் ஆப்ஷன் சரி கால் ஆப்ஷன் சரி தன்னுடைய ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் லோவை பிரேக் பண்ணும். இதை வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு வாங்க. யார் லோவை பிரேக் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க ஒரு இடத்துல வந்துட்டு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவரிங் நடக்கும். அப்போது லோலிருந்து யார் இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பிரீமியம் மல்டிபிள் சான்சஸை ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.